பழங்கள் அது இது மரங்கள் எல்லாம் அழகான முறையில் காய்ச்சி அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டிய ஒரு கட்டம் அது. அதனால அப்படியே முனாஃபிக்கின் கிட்ட உள்ளமண்டா போறதுக்கு மனமே இருக்கல. ஆனா மக்கத்துல மதீனாவுல நிறைய சஹாபாக்கள் பல கஷ்டங்களுக்கு மத்தியில போறாங்க. அதுல அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் 2000 தீனார்களை கொண்டு வந்து வைக்கிறாரு. அவர்கிட்ட 4000 தீனார் இருந்தா 2000 தீனாரை கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாரக்கல்லாஹு ஃபீமா அதைத வ பாரக்கல்லாஹு ஃபீமா அம்சக்த. நீங்க கொடுத்ததிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, நீங்கள் வைத்துக் கொண்டதிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி துஆ கேட்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல தீனார்களை கொண்டு வந்து போடுகிறார்கள். இன்னும் சிலர் தங்கள் படுக்கையுடைய விரிக்கைகளை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து என்ன செய்கிறார்கள், யுத்தத்துக்காக போடுகிறார்கள். ஒரு சில மூமின்கள், யா ரசூலல்லாஹ், செலவழிக்கிறதுக்கும் வாகனங்களையும் சாப்பாடுகளை எடுத்து வர்றதுக்கு எங்கள்கிட்ட எதுவும் இல்லை, ஆனா யுத்தம் செய்ய ஆசைப்படுகிறோம், யுத்தம் செய்வதற்கு ஆசைப்படுகிறோம், அதனால உங்களோட செலவுல எங்களை கூட்டிட்டு போங்கன்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலை, உங்களை கூட்டிட்டு போற செலவை பொறுப்பெடுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட எதுவும் இல்லை, என்கிட்ட எதுவும் இல்லை. அப்ப அந்த நேரத்தில் சில நபி தோழர்கள் அழுது கொண்டு சென்றார்கள். எங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டிக் கொண்டு போக முடியாது என்று சொல்லிவிட்டார்களே என்று அழுது கொண்டு சென்றார்கள். சூரத் தௌபாவை நீங்கள் பிரட்டி பாருங்கள். வலா அலல்லதீன இதா மா அதௌக லிதஹ்மிலஹும் குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி தவல்லவ் வ அயுனுஹும் தஃபீது மினத் தமி ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். நபியே, இவர்கள் மீதும் குற்றம் கிடையாது. உம்மிடத்திலே உங்கள் செலவிலே எங்களை சுமந்து செல்லுங்கள் என்று சொல்லி யுத்தத்திற்காக வந்தார்களே, நீங்கள் உங்களை பொறுப்பெடுப்பதற்கு என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று சொன்ன பொழுது அழுது கொண்டு திரும்பி சென்றார்களே, அவர்கள் மீதும் குற்றம் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான் சூரத் தௌபாலே. இன்னும் கொஞ்சம் பேர் முனாஃபிகீன்கள், லா தம்ஃபிரு ஃபில் ஹர், சூடு டைம், இந்த டைம்ல போகவானா, சூடான நேரம், இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுன, குல் நாரு ஜஹன்னமா அஷத்து ஹர்ரா, நரக நெருப்பு இருக்கிறதே இதைவிட சூடானது என்று சொல்லுங்கள், நரக நெருப்பு இதைவிட சூடானது என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், அவர்களை எச்சரித்து குர்ஆன் வசனம் இறக்கிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா நிறைய பேரை அப்படி அடையாளப்படுத்தி, உங்களுக்கு தெரியும் கஅப் இப்னு மாலிக் 50 நாள் பேச வேண்டாம் என்று நபியர்கள் சொன்னார்களே, இந்த கஅப் இப்னு மாலிக் எல்லாம் இந்த யுத்தத்தில் தான் சோதிக்கப்பட்டார்கள். நல்ல நபித்தோழர், ஒரு பணக்கார நபித்தோழர், ஈமானிய பற்றுள்ள நபித்தோழர், அவர்கள் எல்லாம் இந்த யுத்தத்தில் தான் சோதிக்கப்பட்டார்கள். சகோதரர்களே, மற்ற பத்ர் யுத்தம் என்றால், உஹது யுத்தம் என்றால் நபியவர்கள் எந்த இடத்திற்கு போகிறேன் என்று சொல்ல மாட்டார்கள், வேறொரு இடத்தை சொல்லி உஹதுக்கு கூட்டிக் கொண்டு போவார்கள், இடத்தை மாற்றி சொல்வார்கள். ஆனால் தபூக் யுத்தத்தை பற்றி புகாரிலே வருகிறது எப்படி தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குக்கு தான் நாங்கள் போகிறோம் என்று அறிவித்து விட்டு சென்றார்கள். தபூக்குக்கு தான் போகிறோம், வியாழக்கிழமை கிளம்பினார்கள், நல்ல முறையில் தயாரிக்குமாறு சொன்னார்கள், ஆயுதங்களையும் எதிர்ப்பு அந்த பொருட்களையும் தயாரிக்குமாறு அறிவித்து விட்டு சென்றார்கள். இங்கேயே நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி கொண்டு சென்றார்கள். அதனால யாருக்கும் எனக்கு தெரியாது, விலங்களையே அறிவிக்கலையேன்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு முந்தைய அறிவிச்சாச்சு. அந்த அளவு தெளிவாக நடந்த ஒரு யுத்தம். இந்த மாதிரி முஸ்லிம்கள் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தானே, தபூக் யுத்தத்துக்கு முஸ்லிம்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள், தர்மங்கள் நடக்கிறது, அங்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கொண்டு வைக்கிறாங்க. உமைர் இப்னு சாத் இதை பார்க்கிறாரு, பார்த்துட்டு எங்கட வீட்டில் எந்த ஏற்பாடும் இல்லையே, அந்த உமைர் இப்னு சாத் நேரோட தந்தை அதாவது தந்தையாக வளர்ப்பு தந்தைகிட்ட ஜுலாஸ்ட சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, இப்படியெல்லாம் இருக்குது, போகணும், நாமளும் போகணும் என்றது போன்ற ஒரு ஆர்வமூட்டுவல் ரீதியாக ஜுலாஸ் இடத்திலே பேசுகிறான். ஜுலாஸ் அந்த ஒரு பெரிய விருப்பிலே இருந்து கொண்டு, சகோதரிகளே, அந்த பழகிய சூழல் இருந்த சூழல், முனாஃபிகீன்களோடு பழகுகின்ற சூழல் ஒரு மனிதனத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த ஜுலாஸ் சொல்லுகிறார், வல்லாஹி, உமைரை பார்த்து சொல்லுகிறார், தன் வளர்ப்புமான், அந்த பிள்ளை அதை எதிர்பார்க்கவே இல்லை. உமைர் இப்னு சாத் அந்த வசனத்தை அவரும் ரெடியாகி வருவார் என்று எதிர்பார்த்தார். இவர் சொல்றார், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ல இன் கான மா யகூலுஹு ஹக்கன் இன்னா லஷர்ரும் மினல் ஹமீர், முகமது சொல்றது உண்மையாக இருந்தா நாங்க கழுதை விட மிக மோசமானவர்கள் அப்படின்றார். முகமது பொய் சொல்றாரு. ஜுலாஸ் தனது தந்தையை அவ்வளவு நாள் அவர் அப்படி கண்டிருக்கல. வைன்கான மா யகூலுஹு ஹக்கன்,
முகமது சொல்றது உண்மையாக இருந்தால் இந்த மாதிரி சூடு டைம்ல எல்லாம் வாங்கன்னு சொல்றாரு, அந்த வெறுப்புல இந்த டைம்ல போட்டு வாங்கன்னு சொல்றாரு என்ற வெறுப்புல முகமது சொல்றது உண்மையாக இருந்தா அப்ப நாங்க எல்லாம் கழுதை விட என்னது கேவலமானவர்கள் என்று சொல்றார். அதாவது வரமாட்டோம், இந்த மாதிரி டைம்ல எங்களுக்கு போக இயலாது, ஒரு பொய் சொல்றவரு இந்த மாதிரி டைம்ல இப்படி கூட்டிட்டு போறாரு என்ற வெறுப்பில் சொல்லுகிறார். இந்த வசனத்தை உமைர் இப்னு சாத் எதிர்பார்க்கவில்லை. அவரிடத்தில் இந்த அன்பும் நேர்மையும் எதிர்பார்த்த உமைர் இப்னு சாதுக்கு இதை கேட்ட உடனேயே உள்ளத்தில் அவருக்கு தாங்க முடியவில்லை, மனது வந்து தடமாறுது. இப்ப இவர் சொன்னது நிச்சயமாக ஒரு முனாஃபிக். இவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்ன அவர் யாரு? 5 நேரம் பள்ளிக்கு போறாரு, தர்மங்கள் செய்யறாரு, நல்ல முறையில் நடந்து கொள்றாரு. ஆனா ரசூலுல்லாஹ்களை பத்தி உள்ளத்துல என்ன, இவர் பொய் சொல்றவர் என்ற எண்ணம் இருந்தால் அவர் யாரு? முனாஃபிக். தன்னை வளர்த்து அன்பு காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை ரசூலுல்லாஹ்கள்ட்ட போய் இவர் முனாஃபிக் என்று சொல்லிக் கொடுப்பதா, இவர் முனாஃபிக் என்று சொல்லிக் கொடுப்பதா தடுமாறுறாரு. அதே நேரத்தில் இப்படி இவர் பேசுகின்ற நேரத்தில் நான் முன்னால இருந்திருக்கிறேன், இது ரப்புல் ஆலமீன் பார்த்திருக்கிறான். இந்த நேரத்தில் என்னையும் சேர்த்து எச்சரித்து ஏதாவது வசனங்கள் இறங்கி விடுமோ? இவருக்கு 13-14 வயசு தான், அவ்வளவு யோசிக்கிறாரு. என்னையும் சேர்த்து நானும் இந்த தவறில் விழுந்து விட்டேன் என்று என்னையும் சேர்த்து ஏதாவது வசனங்கள் இறங்கி விடுமோ என்று அச்சத்திலே உமைர் இப்னு சாத் தடுமாறுகிறார். மனதிலே ஒரு முடிவோடு ஜுலாஸை பார்த்து சொல்லுகிறார், சின்ன வயசு. என்ன சொல்றார் தெரியுமா? வல்லாஹி யா ஜுலாஸ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஜுலாஸே, இன்னக ல அஹப்புன் நாஸி இலைய, மக்களிலேயே நீங்கள் எனக்கு மிகவும் விருப்பமானவர், மக்களிலேயே நீங்கள் எனக்கு மிகவும் விருப்பமானவர். வ அஹ்ஸனுஹும் மின்தி பலான், அதாவது உங்கள் மூலம் சோதனை என்று எனக்கு தரப்பட்ட விஷயத்தில் உங்கள் மூலம் நீங்கள் எனக்கு ஒரு அழகிய சோதனை. அழகிய சோதனை என்ன? உங்களால வர எந்த கஷ்டத்தை நான் பொறுத்துக் கொள்வேன். இங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதர். நீங்கள் வெறுக்கின்ற எந்த விஷயம் நடப்பதை நான் விரும்புவதில்லை, உங்களுக்கு வெறுப்பு என்ற விஷயம் எது நடப்பதையும் நான் விரும்பவில்லை. வலகது குல்த மகாலத்தன், நீங்க இப்போ ஒரு வார்த்தை சொன்னீர்கள். உமைர் இப்னு சாதா இளம் வயசு, நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை சொன்னீர்கள். லஇன் ذكرتها فلحتك, இப்போ நான் ரசூலுல்லாஹ் கிட்ட போய் அதை சொல்ல வேண்டும், சொன்னா நான் உங்களை கேவலப்படுத்தி விடுவேன், உங்களை இழிவாக்கி விடுவேன். வலஇன் கதம்துஹா அஹ்லக்து, நான் மறைத்தேன் என்றால் நான் அழிந்து விடுவேன், நான் மறைத்தேன் என்றால் நான் அழிந்து விடுவேன், எனது மார்க்கம் அழிந்து விடும், நான் என்னோட மார்க்க பற்று போய்விடும், எனது ஆத்மா போய்விடும், எனது தீன் போய்விடும். வல இஹ்தாஹுமா அஹ்வனு அலைய மினல் உக்ரா, ரெண்டுல எது எனக்கு பாரம் இல்லை என்று எனக்கு விளங்கவில்லை என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இதை சொல்லுவேன் என்கிறார். இவ்வளவு சொல்லிட்டு சொல்றாரு, சொல்லுவேன் என்ற தீன் இது மார்க்கம், நான் சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு, அப்ப சொல்லுவேன் என்று சொன்ன நேரத்திலே அவர் எழும்பணுமா இல்லையா? ஒன்னும் செய்யல. அவர் நேர போறார் பள்ளிக்கு. உமைர் இப்னு சாத் தந்தையுடைய அந்த வளர்ப்பு தந்தையுடைய நேசம், மார்க்கத்தின் உண்மை நிலை, சின்ன வயசு, யாரு ஏமாத்தி விடக்கூடிய நிலை வயது. உமைர் இப்னு சாத் ரசூலுல்லாஹ்கிட்ட போய் சொல்றாரு, இந்த முக்கியம் என்ன தெரியுமா? அவருடைய தக்வாவர் அந்த நிமிஷத்திலையும் கணக்கெடுக்காம விடுவோம் நினைக்கல, இந்த வார்த்தைக்கு நான் சம்பந்தப்படக்கூடாது. போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்றாரு, ஜிதுக யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை ஏன் வந்தேன் தெரியுமா? உக்பிருக அன் ரஜுலின் வல்லாஹி லஹு அஹப்புன் நாஸி இலைய ஜமீஆ, ஒரு மனிதரை பத்தி சொல்ல வந்திருக்கிறேன், அவர் எனக்கு இந்த உலகத்திலேயே மிக விருப்பமான மனிதர், அவரை பத்தி சொல்ல வந்திருக்கிறேன். வலாக்கின்னி ஹிஃப்து ஐ யன்ஸில ஃபீ கௌலிஹி மினஸ் ஸமாஇ காரியா, நான் ஏன் வந்தேன் தெரியுமா? அவர் அல்லாஹ் எனக்கு மிகவும் விருப்பமானவர், ஆனால் அந்த வார்த்தையை கேட்டுட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லலை என்றால் வானத்திலிருந்து எனக்கும் அவருக்கும் சேர்த்து ஏதாவது இறங்கி விடுமோ என்று பயந்துதான் நான் உங்களிடத்திலே ஓடி வந்தேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். இன்ன ஜுலாசன், ஜுலாஸ் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மாதிரி முகமது சொல்வது உண்மையாக இருந்தால் நாங்கள் கழுதையை விட மோசமானவர்கள் என்று சொன்னார் அப்படின்னு இவர் சொல்றாரு. சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை இங்க நிப்பட்டிக்கிறாரு. ஜுலாஸா அழைத்து வருமாறு சொல்கிறார். இப்போ தபூக் யுத்தத்தினுடைய டைம் இது, முனாஃபிக்குகள் அடையாளப்படுத்தப்படுற டைம் இது. இப்போ ஜுலாஸ் வாராரு. ஜுலாஸ் வந்து அந்த இடத்துல இருக்கிறாரு. பக்கத்துல மகன், இவர் அவருடைய நேசமும் இவருடைய நேசம், ரெண்டு நேசம் விட உள்ளத்துல இருக்கு, யாருடைய கோபமும் இல்லை. ஆனா இப்ப என்ன ஒரு வழக்கு, மகன் என்ற அடிப்படையில் ஒரு வழக்கு அங்க நிக்கிறாரு.
இன்னும் சொல்ல போனா மகனடாலும் பரவாயில்ல, வளர்ப்பு மகனே எவ்வளவு இறக்கம் காட்டின நன்றி உணர்வு வேற. இப்ப அந்த இடத்துல ஃபகாலல் குலாம், அதாவது